ஐயோ ஐயோ ஏன் இத்தனை நாள் வாழ்க்கையில ஒரு நாள் கூட விசாரணை ஸ்டேஷனுக்கு போனதே இல்லடா. இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. ஏ வேலா, உன் அப்பனை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டடா. நீ ஒழுங்கா இருந்திருந்தா இப்படி எல்லாம் உங்க அப்பனுக்கு நடந்திருக்குமா? ஐயோ எனக்கு தலையில இருக்குது. என்னப்பா படபடன்னு இருக்கு. ஒண்ணு இல்லப்பா. ஐயோ ஒண்ணு இல்லப்பா. ஐயோ ப்ளீஸ்ப்பா டென்ஷன் ஆகாதீங்கப்பா. மாமா டென்ஷன் ஆகாதீங்க மாமா. பிபி ரைஸ் ஆக போகுது. மாமாக்கு பிபி மாத்திரை இருந்தா கொடுத்துருங்க. எனக்கு ஒரு அளவு வேணாம். நியூஸ் வந்திருக்குல்ல, அந்த பத்திரிக்கையில தான் நீ வேலை செய்யற. ஆமா மாமா. என்ன பத்தி தப்பா நியூஸ் எழுதி பேப்பர்ல போடுறது யாரு? ஒரு விஷயத்தை பேப்பர்ல போடுறதுக்கு முன்னாடி அதுல உண்மை இருக்கா இல்லையான்னு விசாரணை பண்ணிட்டு தானே போடணும். எவனோ ஒருத்தன் வீடியோ அனுப்புனான்னு சொல்லி இப்படி கண்மூடித்தனமா நான் தான் அரிசி கடத்தினு சொல்லுவீங்களா? ஏய் வேலு, செய்தியை எந்த ரிப்போர்ட்டர் போட்டான்னு நான் பார்த்தே ஆகணும்டா. ஏன் அப்படி பண்ணான்னு அவங்கிட்ட நான் கேட்கணும். உடனே நீ பத்திரிகை ஆபீஸ் போய் எவன் இந்த நியூஸ் போட்டானோ அவனை புடிச்சு இழுத்துட்டு வா. அவனை நேருக்கு நேர் பார்த்தா தான்டா யாத்திரம் தீரும். சரிப்பா, நான் இப்பவே போறேன். சக்தி, இந்த நியூஸ் எழுதுனது யாருன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? ஏய், இவளுக்கு என்னடா தெரியும்? இவ சாப்பாட பத்தி தான் எழுதுறவ. இவன் ஆபீஸ்ல போய் விசாரி. என்ன பத்தி எவன் தப்பா எழுதுனானோ அவனை அடிச்சு இழுத்துட்டு வா. வா. சரிப்பா. மாமாவோட வண்டிய மாமாவுக்கு தெரியாம யாரோ எடுத்துட்டு போய் ரேஷன் அரிசிய கடத்திருக்காங்க. அது தெரியாம மாமா தான் அரிசியை கடத்திட்டாருன்னு பத்திரிக்கையில நியூஸ் வந்திருக்கு. ஜனா சார் தான் இந்த நியூஸ போட்டிருக்கணும். நான் எழுதி வச்ச ஆர்டிக்கல் எடுத்துட்டு போய் திருத்தி ஜனா சார் தான் பப்ளிஷ் பண்ணிருக்கணும்.